ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியோட எமோஷ்னலான சீன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது மதி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வேதனையை உள்ளே வச்சுக்கிட்டே அவங்க அம்மா அப்பா கிட்ட சரிம்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மதி போயிட்டு ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, நான் என்னோடய அம்மா அப்பா தான், பட் அவங்க இப்படி பேசுகிறது கூட என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மலர்கிட்டையும் அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க, அவங்க அம்மா அண்ணா வந்தால் கூட இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மதிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மதி ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்னடா இது, இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்களா குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பாசமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த வேஸ்ட்டெல்லாம் கீழே வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மதிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குட்டி குட்டி தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என் குடும்பத்தில் நான் வாங்கி கட்டின வீட்டில் இந்த வேஸ்ட் வைக்கிறதுக்கு கூட நான் எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி மாமனார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லோரும் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம பாக்யராஜுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கும், எல்லோரும் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபேமிலியோடு போகலான்னு பார்த்தா, இல்லை சுரேஷையும் கூட்டிகிட்டு போவோம், அவங்களும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுரேஷ் மதியையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீனு இன்ஸ்டாவில் போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே கொடைக்கானலுக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் எபிசோடாக வரும். ஸோ கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா நம்ம மதிக்கும் சுரேஷ்க்கும் நிறையா சீன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட ரொமான்டிக் சீன் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கராஜு, ரேவதி இவங்க எல்லாருமே கூட போவாங்க. ஸோ ஒரு சூப்பரான எபிசோட்ஸ் தான் காத்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.